அதுல ஈபில ஒருத்தர் அடிச்சு போட்டான். அது அடிச்சது அவங்க ஒரு சால்வு தான் போட்டுதான், அவன் யாரு என்ன பாக்கல. கம்பள அடிச்சது. கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் இந்த பிரச்சனை நடந்து. இந்த இடத்துல மேல ஏறி உட்காந்துட்டாங்க. இந்த இடத்துல பொம்பளை லேடிஸ் எல்லாம் நின்று இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும் போது இந்த இடம் இந்த தா உடைஞ்சிருச்சு. இந்த தா உடஞ்சனே கீழே எல்லாம் விழுந்துட்டாங்க இந்த இடத்துல. அப்ப நல்லா அந்த செடியில இருந்துச்சு. செடிக்கு வேற 10 பேர் உள்ளுக்குள்ள இருந்தாங்க. அந்த செடி மரத்தை தூக்க முடியல. ஒரு பொண்ணு 10 பேர் கிளவி 2 பசங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறது இங்க நான் 10 பேர் கிடக்குறாங்க. யாரை காப்பாத்துவீங்க? எல்லாம் மீச்சிட்டு தான் ஓடுறாங்க. போலீஸ் பாதுகாப்பு இல்லைங்க. மெயின் அதான். இருந்தது மொத்தம் 50 போலீஸ் இருந்துச்சு. 500 போலீஸ் உள்ளே வரலீங்களே. அப்புறம் அங்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அவர் வரும்போது அது தேவையே இல்லாதது. இது எங்கிட்டு போறக்கு வழி இல்ல. ஒருத்தவங்க குழந்தையோட ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க மாசமா இருந்தாங்க. நாங்களும் சொன்னாங்க, ஏன் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுமா அப்படி நாங்க சொல்லிட்டு தான் போறோம். இப்ப நம்மளே தானே வர்றோம், ஒரு நடிகரை பார்க்க தானே வரோம். நீங்க அன்னைக்கு இந்த பகுதியில இருந்தீங்களா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நாங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம். அங்க இருந்து அப்படி நாங்க இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகணும். நாங்க வந்துட்டோம். என்னால முடியலட்டு. இங்க வந்து மரம் உடஞ்சிருந்தது. உடஞ்சிருக்கும் போது இந்த இடத்துல 30 பேர் கிடந்தாங்க அடியில. கீழே அடியில போறவங்கள மிதிச்சுட்டு போனாங்க. இந்த இடத்துல ஜெனரேட்டர் இருந்துச்சு. 2 வீலர் பூரா இந்த இடத்துல கீழே கிடந்துச்சு. இங்க மேல நின்று இருந்தாங்க. மேல நின்று இருக்கும் போது தட்டி இருந்துச்சு. இந்த தட்டி இருக்கும்போது அந்த இதுல போஸ்ட் அதுல ஈபில ஒருத்தர் அடிச்சு போட்டான். அந்த ஈபில ஆமா அடிச்சுனே கரண்ட் போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க செருப்பு பறந்துச்சு. செருப்பு பறந்துனே இங்க எல்லாத்தையும் காப்பாத்து. அது அடிச்சது அவங்க ஒரு சால்வு தான் போட்டுதான், அவன் யாரு என்ன பாக்கல. கம்பு கிட்ட தான் அடிச்சான். கம்புல அடிச்சது. உடனே அது கரண்ட் போயிருச்சு. கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் இந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்ப நாங்க இங்க இருந்து வரும்போது எத்தனை பேர் காப்பாத்துனாங்க. இங்க எத்தனை பேர் விழுந்து? இங்க 30 பேர் கிடந்தாங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் அடியில இருந்தா போட்டு மீதி மீச்சல் போயிட்டாங்க எல்லாரும். அந்த இடத்துல தப்பிக்க தான் பார்க்க முடியும். அப்ப நாங்க தான் வந்து காப்பாத்திட்டு இருந்தோம். காப்பாத்தில இந்த வழியை தான் போறோம். வழி இல்ல போறோம். இதுல போங்க, இதுல நல்ல வழி இருக்கு. நாங்க 4 வழி இருந்துச்சு. நாங்க தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. இங்க இந்த இடத்துல இருந்தாங்க. அப்புறம் அங்க மாடியில இருந்தாங்க. எல்லாரும் தான் பார்த்து எல்லாம் விரட்டினாங்க. போக மாட்டேங்கிறாங்க மக்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நீங்க இந்த உள்ளூர் பகுதி வாசியா? உள்ளூர் தாங்க. நான் விஜய் அங்க இருந்து பாத்துட்டு தான் வர்றேன். இந்த மெயினா இந்த கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க இங்க இருந்ததுனால கேக்குறேன். அங்க இருந்தனால ஒரு நடிகரா வந்து பார்க்க வந்தேன். கட்சியா வரலைங்க. நான் விஜய் இன்னும் இது வரைக்கும் பார்த்ததுல. நானும் யதார்த்தமா வந்து பார்க்க தான் வந்தோம். இது நடிகர்னு வர்றத பார்க்க வந்திருக்காங்க எல்லாரும். நீங்க வந்து பார்த்ததுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல கூட்ட நெரிசல் எதனால ஏற்பட்டுச்சு? ஏன்னா இப்ப நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதிகப்படியான கிரௌட் இருந்துச்சுன்னு ஒன்னு சொல்றாங்க. கிரௌட் அதிகம். இன்னொன்னு ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததான் மிக முக்கிய காரணம்ங்கறாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது முதல்ல வந்து கரண்ட் போனதா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் செருப்பு வச்சு நடந்தது. வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து இந்த இடம் உங்களுக்கு வந்து ரொம்ப குறுவலான இடம். எத்தனை மணிக்கு வந்து இந்த கரண்ட் கட் பண்ணது நடந்துச்சு? கரெக்டா வந்து விஜய் வந்து ஒரு மேல ஏறினாரு. அப்பதான் கரண்ட் போச்சு இந்த இடத்துல. ஆமா, அவர் பேசும்போது பேச ஆரம்பிச்ச உடனே இதுதான் இதெல்லாம் எங்களுக்கு பஸ் இடத்துல கரண்ட் தான் போச்சு. அந்த ஒருத்தவங்க குழந்தையோட ஒருத்தவங்க வந்தாங்க. சின்ன குழந்தைங்க. அவங்க மாசமா இருந்தாங்க. நாங்களும் சொன்னாங்க, ஏன் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுமா அப்படி நாங்க சொல்லிட்டு தான் போறோம். அந்த குழந்தைக்கு சால்வு வாங்கி போடுறது அந்த பொண்ணு. அவர் தான் சொல்றாரு, மாசமா இருக்க வராதீங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வராதீங்க, மேல ஏறாதீங்கன்னு அவங்களும் சொல்றாங்க. மாற்றத்தினால வரவானாங்கிறாங்க. அப்ப நம்மளே தானே வர்றோம். எதுக்கு நம்ம வரோம்? ஒரு நடிகரை பார்க்க தானே வரோம். கரெக்டானுங்க. இப்ப நீங்க இங்க யாராவது காப்பாத்துனீங்களா மக்களை? என்ன இங்க 30 பேருக்கு நான் தான் காப்பாத்தணும். அந்த 30 பேரும் யாராவது அடிபட்டு இருந்துச்சா? 4 பேர் இறந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் கால் போச்சு. அந்த இடத்துல கால் போச்சு. என்ன கால் உடஞ்சு போச்சு தான் சொன்னார் அந்த பையன். அப்பதான் தூக்கிட்டு போனாங்க இங்க இருந்து. எங்களுக்கு தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல. நாங்க தண்ணி குடிக்க தான் பார்க்க முடியும். அங்க அந்த வீட்டுல போய் தண்ணி எல்லாத்தையும் கொடுக்காங்க. நாங்க சொம்பளம் வாங்கி குடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போனோம். இந்த மரத்துல வந்து நீங்க சொன்னீங்க, இந்த மரத்துல இந்த இடம் இந்த இடத்துல மேல ஏறி உட்காந்துட்டாங்க. இந்த இடத்துல பொம்பளை லேடிஸ் எல்லாம் நின்று இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும் போது இந்த இடம் இந்த தா உடஞ்சிருச்சு. இந்த தா உடஞ்சனே கீழே எல்லாம் விழுந்துட்டாங்க இந்த இடத்துல. அப்ப நல்லா அந்த செடியில இருந்துச்சு. செடிக்கு வேற 10 பேர் உள்ளுக்குள்ள இருந்தாங்க. அந்த செடி மரத்தை தூக்க முடியல. ஒரு பொண்ணு 10 பேர் கிளவி 2 பசங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறது இங்க நான் 10 பேர் கிடக்குறாங்க. யாரை காப்பாத்துவீங்க? எல்லாம் மீச்சிட்டு தான் ஓடுறாங்க. அவங்க தப்பிக்க தான் பார்க்க முடியும். ஆம்புலன்ஸ் வந்தப்ப என்ன மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு? ஆம்புலன்ஸ் வரக்கூடிய தேவை இருந்துச்சா? இருந்துச்சு. அப்ப ஒருத்தர் நெஞ்சு வலிக்கு ஒரு தூக்கிட்டு போனாங்க. அப்ப 2 ஆம்புலன்ஸ் போச்சு. அப்புறம் அங்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அவர் வரும்போது அது தேவையே இல்லாதது. ஆமா, அதுதான் ஆம்புலன்ஸ் வந்தா தேவையில்லாதது. செருப்பு வச்சு யார் மேல நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? இந்த இடத்துல தான் நடந்துச்சு. அவர் மேல செருப்பு வீசினது. விஜய் மேல? ஆமா, செருப்பு வீசினா அந்த பாடி கேடு செருப்பை தட்டு விட்டாங்க. மேல இருக்கும்போது அது யார் வீசினா? யாராவது அதெல்லாம் பாக்கணும். அதெல்லாம் சொல்றேன். அது தேவையில்லை. லத்தி சார்ஜ் இங்க தான் நடந்துச்சு. லத்தி சார்ஜ் இங்க தான். இந்த இடம் தாங்க. அவர் இங்கதான் பேசினது.
எதுக்கு நான் லத்தி சார்ஜ் வந்தாங்க? என்ன காரணத்துக்காக? ஆம்புலன்ஸ் வர கை வச்சிட்டாங்க பசங்க, அதனால லத்தி சார்ஜ். என்ன வந்த போலீஸ் பாதுகாப்பு இல்லைங்க, மெயின் அதான். இருந்தது மொத்தம் 50 போலீஸ் இருந்துச்சு. 500 போலீஸ் உள்ளே வரலீங்களே. எல்லாம் மன்ற தலைவர் தான் அப்படி விஜய் கூட்டு வராங்க. பஸ் ஸ்லோவா நடந்தா வந்துச்சு, ரொம்ப வேகமும் கிடையாது. அங்க இருந்து போது பொறுமையா வந்தாங்க அவங்களும். அது நான் நேரம் அப்படியே பொறுமையா நின்று பார்த்துட்டே இருந்தோம். அந்த ஐஸ் கடையிட்டே நின்றுட்டு எல்லாமே. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் இருந்திருந்தா பரவாயில்ல. பெண்களும் சாப்பிடாம பொழுதுக்கும் டான்ஸ் ஆடி இருந்தா யாரும் தண்ணி குடிக்கிற மட்டும் டீ கடைக்கார எவ்வளவுதான் தண்ணி கொடுப்பாங்க. முதல் வைத்து சாப்பிடணும். 2 வீலர் போகுது, கார் நிறைய நின்னுச்சு. அப்ப எங்கிட்ட நம்ம தப்பிக்க முடியும்? என்னோட கருத்து அதுதான். மனிதாவை நமக்கு இருக்கலாங்க, இது வரைக்கும் எங்கேயுமே சத்தது இல்ல. லத்தி சார்ஜ் வந்து பண்ணப்பட்ட போது ஏதாவது சலம்பல்கள் இருந்துச்சா இந்த பகுதியில? இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்ம பார்க்கலாம். திருப்பி இங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த லத்தி சார்ஜ் ஒன்று மெயினா சொல்லப்படுது. அப்புறம் வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒன்று சொல்லப்படுது. இன்னொன்னு இப்ப இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே சொல்றது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கூட்டம் நடத்தக்கூடிய அரசியல் தலைவருக்கு லைட் ஹவுஸ் பகுதிகளிலும் பஸ் ஸ்டாண்ட் பகுதிகளிலும் வந்து இடங்கள் வந்து வழங்கப்பட்டுச்சு. ஆனா விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கிரௌடு வரும்னு தெரிஞ்சும் இந்த மாதிரியான குறுகலான இடங்களை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா இப்ப நீங்க இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி தலைவர்களுக்கு இடம் கொடுத்து அங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? நிறைய பாத்துருக்கேன். எனக்கு அப்போ 48 வயசு ஆகுது. நிறைய மீட்டிங்ல அங்க பாத்துருக்கேன். எல்லா தலைவரும் அங்கதான் வந்து போட்டு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க இடம் கொடுத்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் நம்ம போய் சொல்ல முடியும்? போலீஸ்காரங்க அது சொன்னோம்னா நமக்கு பிரச்சனை வரும். ஆமா, கடைசியில நாங்க உள்ளூர்ல இருக்கிறோம். கடைசியில என்ன தூக்கிடுவது போய் குத்துவோம். இது நமக்கு தேவைங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரிப்போர்ட் நம்ம சொல்லிட்டு போயிருவோம். நான் இங்க வாழணும், போகணும், ஒரு தொழில் நடக்கணும், வேலைக்கு போகணும், வரணும். இப்ப இங்கேயுமே ஏதோ டிச்சுக்குள்ள எல்லாம் விழுந்தாங்க. இது வரைக்கும் இருந்திருக்காங்க. பாருங்க, இது வரைக்கும் இருந்தாங்க. இது வரைக்கும் இருந்தாங்க. இது வரைக்கும் படுத்து கிடந்தாங்க. கீழே தான், கீழே தான். இதுக்குள்ளார ஒரு பையன் இருந்தான். ஒரு பையன். ஆமா, காலத மாட்டி வச்சவனு. அந்த இடத்துல ஜெனரேட்டர் இருந்துச்சு. ஜெனரேட்டர் இருந்துச்சு. இல்ல மேல பாத்துட்டு இருந்தாங்கல்ல மாடியில. அப்புறம் இந்த பையன் மேல பசங்களா இருந்தாங்க. இதுல கரண்ட் வருது, அங்கெல்லாம் நிக்க கூடாது, கீழே வாங்க கீழே வாங்கன்னு சத்தம் போட்டாங்க. ஆனா கீழே எவனும் வரல. அந்த இடத்துல நின்றுட்டாங்களா. அதுக்கப்புறம் தான் விஜய் பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டாங்க எல்லாரும். ஏன்னா இறங்கி இருந்தா அப்ப எல்லாத்தையும் காப்பாத்தி இருக்கலாம். இங்க ஒரு 4 வருஷம் காப்பாத்திக்கலாம். 7-8 செல் எடுத்தாங்க. செல்லு இதுக்குள்ளதான் கடந்து 7-8 செல் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? உள்ள கடந்திருப்பாங்க. மேல எல்லாம் சுத்தி எல்லாம் பூரா இவங்களை உள்ள இருந்ததுல காப்பாற்ற முடியும். அவங்க எல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டு அப்படின்னா அந்த உள்ள இருந்து வெளியே எல்லாம் இழுத்து மேல போட்டுருக்காங்க. உங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமான்னு தெரியல. இப்ப நான் நிக்கிறேன் இல்லையா, இதுவே வந்து கீழே மனித உடல்களா இருந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட அதை தான் அன்னைக்கு வந்து அண்ணாவும் சரி ஐயாவும் சரி எல்லாரும் பாத்துருக்காங்க. நான் நிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மனித உடல்களா இருந்துச்சு. இப்ப என் கால் இருக்கக்கூடிய இந்த இடம் எல்லாமே மனித உடல்களா இருந்துச்சு. இது மேலதான் எல்லாருமே ஏரி சைடு பயணம் பண்ணிருக்காங்க. தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த உடல்கள் மீது தான் ஏரி வந்து மக்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த டிச் ஏரியாக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நபர்கள் வந்து உள்ள விழுந்திருக்காங்க. தகரங்கள் இருந்து, ஷூல இருந்து கிட்டத்தட்ட 7-8 மொபைல் போன்கள் மட்டும் உள்ள இருந்து எடுக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் எனக்கு வந்து இன்னும் ஆச்சரியப்படுற விஷயமா ஐயா சொன்னது என்ன அப்படின்னா, இங்க பவர் கட் நடந்தது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு ஐயா கம்பிட்டு அடிச்சாருங்களா, குச்சியில இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து அந்த இதுல அடிச்சிருக்காங்க. பைப் அடிச்சா கரண்ட் அடிச்சிருக்கும். குச்சி அடிச்சதுனால கரண்ட் அடிக்காது. பவர் கட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. களத்துக்கு வந்து பார்க்கும்போதுதான் இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இன்னும் தெள்ள தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பவர் கட் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு தனிப்பட்ட நபர் பவர் கட் பண்ணிருக்காரு, அதாவது குச்சி எடுத்து அந்த கரண்ட்ல அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் மீது இங்க நிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர்கள் வந்து விஜய் மீது செருப்பு வீச்சு அப்படிங்கிறது நடத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப நமக்கு நிறைய கேள்விகள் எழுது. இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒண்ணா, இல்ல வந்து உண்மையிலே இது யதார்த்தமா நடந்ததா, இல்ல கூட்ட நெரிசல் நடந்ததா, இப்படி பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் அனைத்துக்கும் காவல்துறையினருடைய விசாரணையும் தமிழக அரசு அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையம் தான் வந்து பதில் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறோம். இருக்கவங்க நல்லபடியா வந்தாகணும். இனிமே எதுவும் நடக்கக்கூடாது. இந்த காவல்துறை எல்லாத்தையும் மீட்டிங் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு ஃபுல்லா கொடுக்கணும். இனி மழை பழையபடி விஜய் வரைங்கிறாருங்க. இப்ப வரைங்கிறாரு, எல்லாத்தையும் பாக்குறதுக்கு வரைங்கிறாங்க. இந்த உயிரை இழந்தவங்களுக்கு
ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறேங்கிறாரு. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் போலீஸ்காரங்க, கவர்மெண்ட். இன்னும் போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் வரதாங்க நமக்கும்.